என்னிலே நிலைத்திருப்பான், நானும் அவனிலே நிலைத்திருப்பேன். யோவான் 6:56. தேங்க்யூ. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். யோவான் 6:56. நன்றி. தலைப்பு: திருவிருந்து என்னும் சாக்கிரமந்து. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். யோவான் 6:56. தேங்க்யூ. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நான் அவனில் நிலைத்திருப்பேன். யோவான் 6:56. மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். யோவான் 6:56. அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. ஜீவ அப்பம் நானே. யோவான் 6:48. ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. கர்த்தர் உன்னை காக்கிறவர். சங்கீதம் 121:5. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். மத்தேயு 7:8. தேங்க்யூ. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தர்மையான ஆராதனை வேளைக்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்திலே அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து வேத புத்தகத்தோடும் பாடல் புத்தகத்தோடும் அமர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாய், தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை உணரும்படியாய், ராஜா மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சர்வ வல்லமையும் மகிமையின் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஆராதனை வேலைக்காய் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருப்பீர்களோ அவர் நடுவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின மகிமையின் கர்த்தர் தகப்பனே, ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற தகப்பனே, எங்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவாடும்படியாய் பிள்ளைகள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அந்த இடங்களிலே கர்த்தருடைய அசைவாடுதலை உணரும்படியாய், ராஜா மகிமையான காரியங்களை செய்தல்லும்படியாய் அன்பின் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி நாம் மகிமையின் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். பாடல் புத்தகத்தை திறந்து என்னோ கூட திருப்பிக் கொள்ளும்படி அன்பு கூட கேட்டுக்கொள்கிறேன். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே 16வது பாடல். ஆராதனை கீதங்கள் 8வது பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 16வது பாடல். ஆராதனை கீதங்கள் 8வது பாடல். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனது ஆனந்தமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
தோற்றமே மெய்மானதானந்தமே. செய்யனின் சம்பாதம் சேவிக்கையுவேளை ஐயானின் அடிபணிந்தே. செய்யனின் சம்பாதம் சேவிக்கையுவேளை ஐயானின் அடிபணிந்தே. சொந்தம் போனதெல்லாம் சோரவழி செல்ல ஏந்தாய் துணிவேனோயா. உந்தி கமலமம் பூமாலை கோர்த்து நின் போர்ப்பதம் பிடித்து கொள்வே. உந்தி கமலமம் பூமாலை கோர்த்து நின் போர்ப்பதம் பிடித்து கொள்வே. பாவ சீற்றில் பல வேலை பலமின்றி பாதையை தவறிடினோ. கூவி விழித்து தன் மார்பாடனை தன்பாய் கோது பொறுத்தனாதா. கூவி விழித்து தன் மார்பாடனை தன்பாய் கோது பொறுத்தனாதா. பாவ சீற்றில் பல வேலை பலமின்றி பாதையை தவறிடினோ. கூவி விழித்து தன் மார்போடனை தன்பாய் கோது பொறுத்தனாதா. கூவி விழித்து தன் மார்போடனை தன்பாய் கோது பொறுத்தனாதா. மூர்க்க குணம் கோபம் லோகம் சீற்றின்பமும் மோக ஏக்கமானதை தாக்கியான் தடுமாறி தயங்கிடும் வேளையில் தற்பர காத்தருள்வார். தாக்கியான் தடுமாறி தயங்கிடும் வேளையில் தற்பர காத்தருள்வார். ஆசை பாசம் பற்று ஆவலாய் நின்றேற ஓசை விடும் படைப்பே. மோச வழிதனை முற்றும் அகற்றியன் நேசனை நினைத்தழுவே. மோச வழிதனை முற்றும் அகற்றியன் நேசனை நினைத்தழுவே. மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ வீர சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்தேடுமோ தெய்வன்பை. வீர சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்தேடுமோ தெய்வன்பை. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே. செய்யனின் சம்பாதம் சேவிக்கையுவேளை ஐயானின் அடிபணிந்தேன். செய்யனின் சம்பாதம் சேவிக்கையுவேளை ஐயானின் அடிபணிந்தேன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கன்வென்ஷன் கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் 190 ஆராதனை கீதங்கள் 74 கீதங்களும் கீர்த்தனைகளும் 190 ஆராதனை கீதங்கள் 74 என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது.
என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிஹரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிஹரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அற்றையன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அற்றையன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை வாற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை வாற்றிய சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல்வேட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல்வேட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலரான பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனங்கள் 48 முதல் 58 முடிய. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 48 முதல் 58 முடிய. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன்
என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போலல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பரிசுத்த வேத பகுதி வாசித்து முடிந்தது. உன்னதரான கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதான பரிசுத்த வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிக்கப்பட்ட பகுதியிலே 6வது அதிகாரம் 56வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். கண்களை மூடி வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைபடும்படி, ராஜா மகிமையான காரியங்களை செய்துள்ளபடி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கற்று தந்து நடத்துகிறீ, கண்டித்து உணர்த்தி போதிக்கின்றே. ஆவியானவரே, துய ஆவியானவரே, ஆவியானவரே, துய ஆவியானவரே, போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைப்பூட்டுகின்றீர் வசனங்களை, போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைப்பூட்டுகின்றீர் வசனங்களை, அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கின்றேன். ஆவியானவரே, துய ஆவியானவரே, ஆவியானவரே, துய ஆவியானவரே. சர்வ வல்லமையும் மகிமையும் இந்த அன்பின் பரலோக பிதாவே, வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகப்பனே, இந்த வசனத்தை தியானிக்கிற இந்த நேரத்திலும் கர்த்தருடைய சமூகம் தகப்பனே இந்த செய்தி வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி, ராஜா மகிமை அடையும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். மீண்டுமாக அந்த வசனத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் தமது சீஷர்களுக்கு போதித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரிடத்திலே அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அநேகம் பேர் வந்தார்கள். கேள்விகள் கேட்கும்படியாகவும் அவரை சோதிக்கும்படியாகவும் அநேகர் வந்தார்கள். அவரது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அநேகர் வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், தேவனாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். இயேசு கிறிஸ்துவானவர் 5000 பேருக்கு மேலாய் போஷித்ததை குறித்து இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் தண்ணீர் மேல் நடந்ததை குறித்தும் அங்கே அந்த காரியத்தை குறித்தும் தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை ஜீவ அப்பமாக வெளிப்படுத்தின சத்தியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவர். வார்த்தையின் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். தமது பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். இதோ ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். முச்சடியிலே ஒரு நாள் எரிந்து கொண்டிருந்த பொழுது மோசே என்று சொல்லப்படுகிற பக்தர் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது மோசே மோசே என்று அழைத்தார். நாமம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி இருக்கிறார் என்று சொல்லி இந்த யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். நானே ஜீவ அப்பம் என்று வெளிப்படுத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஜீவ அப்பம் தான் நானே என்று வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, 7 விதங்களிலே நானே என்று சொல்லி நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நானே திராட்சை செடி என்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி 7 விதங்களிலே தன்னை வெளிப்படுத்தின தேவன் இங்கே ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். வாசிக்கப்பட்ட பகுதிகளை யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்கிறது, ஜீவ அப்பம் நானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவனை கொடுக்கிற அப்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்று தான் உணவை உண்டு இந்த உலகத்திலே அவன் உயிர் வாழ்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனது உணவுக்காக சில காரியங்களை செய்து வைத்திருந்தார் என்பதை ஆதியாகம புஸ்தகத்தில் 1 அதிகாரத்திலே பார்க்கிறோம். சகல விதமான விருட்சங்களில் அங்கிருந்தான காய்கறிகள் பொற்பொண்டுகள் எல்லாவற்றையும் படைத்த தேவனாய் கர்த்தர் மனிதனுக்கு மறந்துவிடாமல் ஆகாரத்தை வைத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், மனிதனுக்கு ஆகாரம் கொடுத்தவர் இங்கே தன்னையே ஜீவ அப்பமாய் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஏன் ஆண்டவராகிய தேவன் அவர் தன்னை ஜீவ அப்பமாக கொடுத்தார் என்பதை குறித்து இங்கே சத்தியம் வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட பகுதியிலே 51வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்ற சத்தியத்தை வேதவசனம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், அவனுக்கு மரணமில்லை, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை மனிதன் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய தேவன் தமது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அந்த ஒரே பேரானுடைய குமாரன் நமக்காய் சிலுவையிலே ஜீவனை தந்து இரத்தத்தை சிந்தி அவர்தாமே நமக்காய் ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் நாம் காரியங்களை நினைவு கூறும்படி இதோ நமக்காக திருவிருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரது திருச்சபைகளிலே திருவிருந்து நடைபெறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரது மாம்சத்திற்கு பதிலாக அப்பத்தை, ஆண்டவரது இரத்தத்திற்கு பதிலாக திராட்சை ரசத்தை
நாம் பரிமாறப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மையப்படுவதாக. ஆம், நீங்கள் மனுஷனுக்குமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சத்தியத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய வசனம், இப்படி மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். கர்த்தருடைய வசனம் மையப்படுவதாக. பெலிகான் என்று சொல்லப்படிதான ஒரு பறவை உண்டு. அது தன் குஞ்சுகளுக்காக தன்னையே கொத்தி தனது இரத்தத்தை உணவாக கொடுத்து கடைசியிலே மாண்டு போகிறது. அதே விதமாக நாம் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி, நமது ஆண்டவருடைய பிள்ளைகள் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக தமது ஒரே பேரனுக்குமாரன் இரத்தத்தை சிலுவையிலே நமக்காக சிந்தி இருக்கிறார். கர்த்தருடைய மகிமைப்படுவதாக. அந்த இரத்தத்தினாலே மீட்பு உண்டு, அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மையப்படுவதாக. நமது பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நாம் மீட்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். கர்த்தருடைய மையப்படுவதாக. அதை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொல்லி தமது மாம்சத்தை புசிக்கும்படியாக அப்பத்தை நமக்கு தந்தார். இதோ அவரை நினைவு கூறும்படியாக, அவர் இரத்தத்தை நினைவு கூறும்படியாக, அவர் இரத்தம் இதோ எனது இரத்தம் என்று சொல்லி திராட்சை ரசத்தை எடுத்து நமக்காக தந்தார். கர்த்தருடைய மையப்படுவதாக. ஏன் என்று சொன்னால் அவர் நம்மை நிலைத்திருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. வாசிக்கப்பட்ட பகுதியிலே 56வது வசனத்திலே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி வேத வசனம் சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய மையப்படுவதாக. ஆண்டவருக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய மையப்படுவதாக. நிலைத்திருக்கிறது என்ன என்று சொன்னால், நாம் அவருக்குள்ளாய் எப்பொழுதும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அவரை விட்டு விலகாதபடிக்கு நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அவர் நம்மோடு இணைந்திருக்க விரும்புகிறார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் நமக்காய் சொல்லிய வசனங்களை நாம் அறிந்திருக்கிறோம். உலக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மோடு வசிக்கும்படியாக, நம்மோடு ஜெபிக்கும்படியாக, நம்மோடு வாசம் பண்ணும்படியாக தமது ஆவியானவரை நமக்காக தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கும்படி ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய மையப்படுவதாக. ஆம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சத்தத்தின்படி செய்கிறவர்களாய் ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது நாமும் அவருக்குள் நிலைத்திருக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 15வது அதிகாரத்தை திருப்பி பார்க்கும் பொழுது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி, இதோ அந்த கொடியானது திராட்சை செடியிலே இணைந்திருக்கும் பொழுது அநேக கனிகளை தரும். அது அப்படியாக நாமும் ஆண்டவரோடு இணைந்திருந்து கனியுள்ள ஒரு வாழ்க்கையினால் தேவனை மகிமைப்படுத்தும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய மையப்படுவதாக. யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்பதாக சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கனியுள்ள வாழ்க்கை, ஆவிக்குரிய கனிகள் என்பதாய் அப்போஸ்தலராகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் 22ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆவிக்குரிய கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் வாழ்க்கை அந்த ஆவிக்குரிய கனிகளை நாம் உடையவர்களாய் இருக்கும் பொழுது, அந்த நற்குணங்களை உடையவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவராய தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆம், அந்த ஆவிக்குரிய கனிகள் நம்மிலே காணப்பட வேண்டும் என்பதாய் ஆண்டவர் விரும்புகிறார். கனி கொடுக்கிற ஜீவியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நாள் அத்திமரமானது கனியற்றது இருப்பதைக் கண்டு
ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே சபித்ததையும் அதனால் அது பட்டுப்போனதையும் குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ஆண்டவர் கனியை தேடுகிறவர், கனியுள்ள ஜீவியத்தை தேடுகிறவர். ஆவிக்குரிய கனி எது என்று சொல்லி கலாத்தியர் நிருபம் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கலாத்தியர் நிருபத்தில் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆவிக்குரிய கன்னிகள் நம்மிலே நிரம்பி இருக்க வேண்டுமானால் ஆண்டவருக்குள் நாம் நிலைத்திருப்பது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், ஒரு திராட்சை செடியோடு இணைக்கப்பட்ட கொடியானது செழிப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த திராட்சை செடியில் உள்ள அதே போஷாக்கு அந்த கொடிக்கும் கடந்து செல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பலத்தினால் அந்த கொடி கனி கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், ஆண்டவருக்குள்ளாய் நாம் ஜீவிக்கும் பொழுது திராட்சை கொடியானது செடியிலிருந்து எப்படி அது போஷாக்கை பெற்றுக்கொள்கிறதோ அதே விதமாக ஆண்டவரோடு நாம் இணைந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை நிலைநிறுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய இப்படி வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் ஆண்டவரது வார்த்தைகளை நமக்கு காட்டுகிறதான வேத புத்தகத்தை நாம் நேசித்து வாசித்து அதில் உள்ள காரியங்களை கை கொள்ளும் பொழுது நாம் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோம். அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது, என்ன பாதையிலே நம்மை நடத்துகிறது என்பதை குறித்து ஆராய்ந்து அறிந்து அந்த பாதையிலே, நீதியின் பாதையிலே நாம் நடந்து செல்வோமானால் அது நமது வாழ்க்கையிலே கனிதருகிற ஜீவியத்தை கொண்டு வரும். ஆண்டவருக்கு மகிமையான ஆவிக்குரிய ஜீவியத்தை நமது வாழ்க்கையிலே கொண்டு வரும். அது தேவனை மகிமைப்படுத்தும். அது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. ஆண்டவரது வார்த்தையிலே, வசனங்களிலே நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாட்களிலே இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் நம்மை எழுப்புவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உயிரோடு கொண்டு வரும்படியான கிருபையை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவ அப்பம் நானே என்று சொன்னவர், தம்மையே நமக்காக உணவாக தந்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அவர் வார்த்தையாக இருந்தார். வார்த்தையானவர் தேவனோடு இருந்தார், தேவனாகவே இருந்தார் என்று சொல்லி யோவான் தமது சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும்படி தெரிவிக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நம்மோடு வாசம் பண்ணினார். ஆம், பிதாவுடைய மகிமையை அவர்களை கண்டோம் என்று சொல்லி யோவான் சாட்சி கொடுத்து எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தையானவர் மாம்சமாக வந்து அந்த மாம்சத்தை நமக்காக தந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். அனுதினமும் ஆண்டவரது வார்த்தையை படித்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்மிலே நிலைநிறுத்துவோமானால் நாம் வார்த்தையிலே நிலை பெற்றிருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரது வார்த்தைக்கு யார் முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவராகிய தேவன் கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், வார்த்தையிலே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நிலைத்திராவிட்டால் அந்த கொடியினுடைய காரியம் என்ன? அந்த கொடி அங்கே அக்கினியிலே எரியப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினி கடல் என்பது நரகத்தின் காரியத்தை குறிக்கிறது. அந்த அக்கினி கடலிலே யார் பங்கடைவார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவரது இரண்டாவது வருகை குறித்ததான காரியங்களை தெரிவிக்கிறது. உலகத்தின் முடிவின் காரியங்களை குறித்து தெரிவிக்கிறது.
கர்த்தருடைய சாயப்படுவதாக. ஆம், ஆண்டவரது வருகையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கடைசி நாட்களிலே சம்பவிக்கிறதான காரியங்களை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்க வேண்டும். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் அங்கே அக்கினி கடலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்த அக்கினி கடலிலே யார் பங்கடைவார் என்பதை குறித்தும் ஆண்டவராகிய தேவன் எழுதுகிறார். கர்த்தருடைய சாயப்படுவதாக. ஆம், பயப்படுகிறவர்கள், பாவம் செய்தவர்கள், தேவகுமாரனுடைய இரத்தத்தினாலே கழுவப்படாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், இதோ ஒரு லிஸ்டையே ஆண்டவர் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அக்னி கடலில் பங்கடைவர்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிலிருந்து நான் தப்ப வேண்டுமானால் ஆண்டவருக்குள்ளாய் நிலைத்திருப்பது நாம் காணப்பட முடியும். கர்த்தருடைய சாயப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சாயப்படுவதாக. ஆம், இதோ ஒரு அக்கினி கடலிலே, கந்தகமிடிற அக்கினி கடலிலே அவர்கள் உயிரோடு தள்ளப்பட்டார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் அவர்கள் உயிரோடு தள்ளப்பட்டார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய சாயப்படுவதாக. ஆம், இந்த அக்கினி கடலிலே பங்கடையாதபடிக்கு ஆண்டவரது வார்த்தை நம்மை காத்து கொள்கிறது. அந்த வார்த்தைகளை நாமும் நிலைத்திருக்கும் பொழுது இந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலிருந்து நாமும் தப்பித்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆம், அந்த ஆசீர்வாதத்தை நித்திய ஆசீர்வாதமாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி வார்த்தையிலே நிலைத்திருப்பவர்களாக காணப்பட வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து அக்கினி கடலாகிய நரகத்தின் ஆக்கினைக்கு நாம் தப்புவித்து கொள்ளும்படியாக தேவகுமாரன் நமக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். நாம் மீட்டுக்கொள்ளும்படியாக, ரட்சிக்கும்படியாக அவர் நமக்காக கடந்து வந்தார். அவரே தம்மையே அவர் நமக்காக தந்திருக்கிறார். அவர் முழுமையுமாய் நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் தமது வாழ்க்கையே தந்திருக்கிறார், ஜீவனையே தந்திருக்கிறார், இரத்தத்தையே நமக்காக தந்திருக்கிறார். கர்த்தருடைய மையப்படுவதாக. எனவேதான் ஆண்டவரை நினைவு கூறும்படி இந்த காரியங்களை செய்ய சொன்னார் என்பதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மையப்படுவதாக. ஆம், நாம் இந்த அருமையான இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். வார்த்தையில் நிலைத்திருக்கும்படியாக அழைத்த தேவன் மீண்டுமாய் அவர் அன்பிலே நிலைத்திருக்கும்படியான காரியத்தை குறித்து சொல்லுகிறதை குறித்து பார்க்க முடியும். கர்த்தருடைய சாயப்படுவதாக. அதே யோவான் 15வது அதிகாரத்திலே தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அன்பின் பிரமாணத்தையே நமக்கு தந்தார். தேவனை அன்பு செய்யும்படியாய் உலகத்திலே நம்மை சுற்றியிருக்கிற மற்றவர்களையும் அன்பு செய்யும்படியாய் கட்டளை கொடுத்தார். அது அன்பின் கட்டளை. அந்த அன்பின் கட்டளை நாம் கை கொள்ளும் பொழுது அன்பிலே நிலைத்திருக்கிறோம். எல்லோரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளை. நமக்கு கெடுதல் செய்கிறவர்களுக்கும் நமக்கு துன்பங்கள் இழைக்கிறவர்களுக்கும் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. தீமைக்கு பதிலாக தீமையை அல்ல, நன்மையை போதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. கர்த்தருடைய ஆம், ஆண்டவராகிய தேவன் இதோ நம்ம எல்லோரும் அன்பு செய்தபடியினாலே இந்த உலகத்தை பிதாவுடைய சித்தத்தை ஏற்று அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். நமக்காக சிலுவையிலே தம்மையே கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆம், அந்த அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமது வாழ்க்கையை அன்பின் மயமாக மாற்றுவார். மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும்படியாய் தேவனாய் கிருபை செய்கிறார். கர்த்தருடைய இதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டார். ஆம், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். எனவேதான் தர்மையான நாளிலும் இந்த காணொலியிலுமாக இணைந்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மையப்படுவதாக. ஆம், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை தந்தவர். இதோ நாமும் அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக அழைக்கிறவர், வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படியாக அழைக்கிறவர், திராட்சையோடு இணைந்து நிலைத்திருக்கும்படியாக அழைக்கிறவர். அவர் மாம்சத்திலே நாமும் பங்கு கொண்டு இரத்தத்தை பானம் பண்ணி அவரிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக நம்மை அழைக்கிற தேவன்.
அவரோடு இணைந்து கொள்ளுவோம். கடைசி நாட்களிலே கணிதறிந்த வாழ்க்கையை சோதிக்கும்படியான காரியங்கள் உண்டு. மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, விசுவாச வாழ்க்கையை நாம் தட்டி பார்க்கும்படியான காரியங்கள் உண்டு. கடைசி நாட்களில் சம்பவிக்கிறதான காரியங்கள் விசுவாச வாழ்க்கையை தட்டி பார்க்கும். விசுவாசத்தை நிலைத்திருக்கிறோமா என்று சொல்லி தட்டி பார்க்கும். கதிரபுரம் ஈடுபடுவதாக. விசுவாசத்தை துவங்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை நம்மை வர்த்திக்க பண்ணுகிறவர் நம்மோடு உண்டு. அவரை பற்றி கொள்ளும் பொழுது, வார்த்தையை பற்றி கொள்ளும் பொழுது விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க முடியும். விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் மையப்படுவதாக. ஆம், இதோ தீமோத்தேயு எழுதும் பொழுது அவர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கும்படி எழுதுகிறார். நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தர். அதே போல ஆண்டுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது. விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறது. யோபு என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு வந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் அவன் பொறுமையோடு சகித்து விசுவாசத்தை காத்து கொண்டான். இதோ அவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் மரணித்து போனார்கள். அவருடைய சம்பத்து எல்லாம், சொத்து எல்லாம் பறிபோனது. ஆனாலும் அவன் விசுவாசத்தை விடவில்லை. மனைவியை வந்து நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பொழுது, நீ பைத்தியக்காரி, பேசுகிறதை விட பேசிக்கொண்டிருக்கிறாய். இதோ தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், அவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி வீர முழக்கமாய் யோபு முழங்கினான். விசுவாச வாழ்க்கை கத்திரபுரம் விசுவாசத்தில் நிலைத்திருந்தான். எனவேதான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபு தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கத்திரபுரம் நாமும் அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாய், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய், பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வார். யோசேப்பு என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பரிசுத்தத்துக்கு விரோதமாய் காரியங்கள் வந்த பொழுது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படி, ஒருவேளை சிறை வாழ்வு வந்தாலும், சிறையிலே பிராணன் அடைபட்டு போனாலும், இரும்பினால் அவன் கால்களை ஒடுக்கினாலும் அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். கத்திரபுரம் செய்யப்படுவதாக. பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட யோசேப்புக்கு ஒரு சிங்காசன வாழ்க்கை இருந்தது. ஒரு சிங்காசன ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஒரு தேசத்திலே, எகிப்து தேசத்திலே மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு தேவனாயத்தர் கொண்டு சென்றார். ஆம், வேதம் சொல்கிறது, ஜெயம் கொள்கிறன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்திலே அமர பண்ணுவேன் என்று சொன்னவர். இதோ விசுவாசத்தை காத்து கொண்டவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கட்டளையிடுகிறவர் நம்மோடு இருக்கிறார். அந்த உன்னத தேவனை பற்றிக்கொள்வோமா? கண்களை மூடி தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையும் மகிமையின் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, என்னில் நிலைத்திருங்கள் என்று அழைக்கிற கர்த்தர் தகப்பனை வருஷத்து ராஜாவே, அப்பா, ஏதேன் தோட்டத்திலே விட்டு விலகிப்போன மனித குலத்தை மீண்டுமாக அழைக்கிறீர். உம்மோடு இணைந்து கொள்ளும்படி, நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி தகப்பனை அழிவில்லாத மகிமையின் வாழ்வுக்கு தேவனாயத்தில் அழைக்கிறீங்கப்பா. அன்று அழைக்கிற சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வருகிற ஒவ்வொருவரையும் தேவனத்தை நித்திய ஆசீர்வாதங்களை நிரப்புவீராக. இந்த தகப்பனே, இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ராஜாவுடைய கரம் தகப்பனை பிள்ளைகளுடைய வருமான பகுதிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. கடைசி நாட்களில் வருகிறதான எல்லா சோதனையிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனை பரிசுத்த ராஜாவின் மகிமையின் தேவனை சோதனையும் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் தாமே சோதனையிலிருந்து நல்ல விடுதலையும், சோதனையை சாதனையாக்கி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெயம் கொள்கிற தகப்பனை பரிசுத்த வாழ்க்கைக்கு கர்த்தர் கொண்டு செல்லும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனை பகைப்படாதே, திகையாதே என்று சொல்கிற கர்த்தருடைய சமூகம் இந்த அருமையான காணவெளியிலும் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி, அதிசயமான கிருபையை காண செய்யும்படி, அதிசயமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நடத்தும்படி தகப்பனை சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. ராஜாவோட உண்மை அன்பின் சமூகத்தில் போக்கொடுக்கிறோம். உன்னை தேவன் மகிமைப்படுங்க. ராஜா பெரிய காரியங்களை சிதறுவீராக. சகல துதிகான மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன்.
பிதாவை தேவனுடைய ஒப்பற்ற அன்பும் அருமையற்ற இயேசு விசேஷ கிருபையும் சத்தியமும் பரிசுத்த ஆவியின் சிநேகம் ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மளுடைய போதிக்கிருப்பதாக ஆமேன்.